வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் ஆன்மீகத்தோடு கலந்த ஜோதிட ஞானம் என்ற வகுப்பை கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மெய்யன்பர்களே, நாம் இதை நமது வேதாத்திரிய தத்துவத்தோடும் நமது வாழ்வியல் தத்துவங்களோடும் இணைத்து இந்த ஜோதிட ஞானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை இப்படி பார்ப்பதனால் இந்த ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற புரிதல் நமக்கு வந்துவிடும் என்பது இதனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது சமுதாயத்திலே ஜோதிடம் என்பதை நம்பாத ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஜோதிடம் என்பதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த ஜோதிடத்திலேயே மூழ்கி போய் இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே போய் அதுல வாழ்க்கையை வீணடித்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஜாதகம் ஜோதிடத்தை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும், எப்பொழுது பார்க்க வேண்டும், அதை எந்த அளவிற்கு பார்க்க வேண்டும், அதில் உள்ள பலன்களின் அடிப்படையில் நாம் எப்படி அதிலிருந்து விலகி வாழ்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஒரு புரிதல் இல்லாமல் பார்க்கக்கூடியவர்களாக அதில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் அவர்களை பயன்படுத்தி இவர்கள் பொருள் ஈட்டக்கூடிய நிலை வந்துவிட்டு, இப்பொழுதெல்லாம் இந்த மாற்று மருத்துவமும் ஜோதிடமும் அதை பலனாக சொல்பவர்கள், அதை பிராக்டிஸ் பண்ணுபவர்களை விட இதை கோர்ஸ் எடுத்து சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு உருவாகி விட்டார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நாம இந்த ஜோதிட ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் சில பகுதிகளை நாம் ஜோதிட ஞானத்திலே பார்த்தோம். சூரியன் சந்திரன் இரண்டையும், ஒன்று உயிர்காரகன் என்றும், சூரியன் என்பது உயிர்காரகன் என்றும், ஆத்மகாரகன் அல்லது உயிர்காரகன், சந்திரன் என்பதை மனோகாரகன் என்றும் பார்த்தோம். இப்ப உயிர்காரகன் என்றாலும் ஆத்மகாரகன் என்றாலும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், உயிர் என்பதுதான் ஆன்மா என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு ஜோதிட ஞானம் தெரிந்தவர்களுக்கு ஆத்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்ற ஞானம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறதே. ஆத்மான்னு சொன்னாலும் உயிர் தானே, உயிர்னு சொன்னா என்ன, ஆத்மான்னு சொன்னா என்னன்னு ஒரு குழப்பம் இருக்கிறது. தமிழில் 2 வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 2க்கும் உள்ள ஒரு அர்த்தம் சிறிதளவேனும் வேறுபாடு இருக்கும். அப்படி இல்லாம 2 வார்த்தைகள் வராது. ஒரே உணர்வுக்கு 2 வார்த்தைகள் சொல்லப்படுவது இல்லை. அப்ப இது உயிர் என்று ஒன்று, ஆத்மா என்று ஒன்று சொல்லுகிறோம். இப்ப ஆத்மா என்பதே அது தமிழ் வார்த்தை என்பது தெரியவில்லை. இப்ப ஆத்மா என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், கர்ம வினையை தாங்கி இருக்கக்கூடிய உயிர்த்துகளுக்கு பெயர் ஆத்மா. அப்ப உடம்புல கோடிக்கணக்கான உயிர்த்துகள் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப வேதாத்திரியத்துக்கு வராதவங்க நிறைய பேர் இங்க ஜோதிட கிளாஸுக்கு மட்டும் வர்றாங்க. இன்னைக்கு ஜோதிட கிளாஸுக்கு வர்றாங்க, அடுத்து மற்ற கிளாஸ்க்கெல்லாம் அதிகமாக நிறைய பேர் வர்றதில்லை.
நம்ம வேதாத்திரிய தத்துவங்கள் தெரிந்து கொண்டு இதையும் தெரிந்து கொண்டால் நல்லது. இதுல வர்றவங்க தினந்தோறும் காலையில நம்ம அந்த சிந்தனை துளின்னு சொல்றோமே, அதையாவது கேட்டு பாருங்கள். அல்லது நமது தமிழானந்த யூடியூப்ல போய் அந்த டெய்லி ஒரு சிந்தனை துளி இருக்கிறதே, அதை கேட்டு வாருங்கள். அதை கேட்டுட்டீங்கன்னா நீங்க இந்த ஜோதிட ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். சரி, அப்ப உயிர் என்று சொன்னால் ஒரு உயிர் இருக்கிறது என்று இல்லை. வேதாத்திரியம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான உயிர் துகள்களின் தொகுப்பு தான் உயிர் என்று சொல்லுகிறோம். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருந்தாலும் ஒரே ஒரு உயிர் துகளில் மட்டும்தான் இந்த கர்ம வினையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள் என்று இருக்கிறது. அதைத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம சூரியன் உயிர்காரகனா ஆத்மகாரகனா என்றால், கர்மவினையை தாங்கிய ஆத்மகாரகன், கர்மவினையை தாங்கிய உயிர். அப்ப அந்த உயிரைத்தான் நாம் இங்கு குறிப்பிடுகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சந்திரன் என்பது மனோகாரகன் என்று சொல்லுகிறோம். இப்ப பாருங்க, நீங்க நமது ஆத்மாவில் எத்தனையோ பதிவுகள் இருக்கிறது. இந்த பதிவுகள் எல்லாம் எண்ணங்களாக மலர்கிறதே, அது எண்ணங்களாக கொண்டு வருவது யார், எது? அது எண்ணங்களை செயல்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மனம்தான் அதை என்ன பண்ணுது, அதை எடுத்து கொண்டு வந்து எண்ணங்களாக காட்டுகிறது, சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுகிறது. சரி, இப்ப நாம ஒரு செயலை செய்கிறோம், ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை பதிவாக பதிகிறதுங்கிறது எது பதியுது? மனதின் மூலமாகத்தான் பார்க்கிறோம். மனதுதான் மூளையின் வழியாக, ஜீவகாந்த சுழற்சியின் வழியாக கருமையத்தில் பதிகிறது. இந்த பதிகிற வேலையும் மேலே எடுத்து காட்டுற வேலையும் செய்வது மனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்ப இப்ப இந்த கோள்கள் இருக்கக்கூடிய இந்த வான்வெளியிலே நாம இந்த பூமியில இருக்கிறோம். இப்போ இந்த கோள்களினுடைய அலைகள் நமக்கு எப்படி பாதிக்குதுங்கிறதான் ஜோதிடம். இப்ப இந்த பூமியில இருக்கும்போது நம்ம இப்ப எத்தனை கோள்கள், நீங்க இந்த பூமிக்கு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கோள் வரும், வெளியில் பக்கம் ஒரு 3 கோள் வரும். நம்ம ஜோதிடத்துல மொத்தம் 7 நிழல் கோள்கள் ராகு கேதுவை விட்டு விட்டால் மொத்தம் 7 கணக்குல வச்சுக்கிறோம். அதுல நம்ம சந்திரன் நம்ம பூமியோடையே சுற்றி வர்றதுனால இப்போ அந்த சூரியன், புதன், சுக்கிரன் இங்கிட்டு 3 கோள் இருக்கா, அந்த பக்கம் என்ன 3 கோள், செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கோள் இருக்கு. இப்போ இந்த 6 கோள்களில் இருந்தும் வரக்கூடிய அலைகள் நேரடியாக பூமியில நம்மளுடைய கர்மயத்தோடு மோதிருமானா மோதாது. அது எதன் வழியாக மோதும் என்றால், அது சந்திரனை மையமாக வைத்து, மீடியமா வைத்து நேர சந்திரன்ல மோதி சந்திரன்ல இருந்து தான் நமக்கு மோதும். இப்ப சந்திரனை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுக்குவோம். அப்ப சூரியன்ல இருந்து ஒரு அலை சந்திரன்ல இங்க வரும். அதே போல சனியிலிருந்து வர்றதும் சந்திரன் மூலமாக, எல்லாமே சந்திரன் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது. அப்ப இதனாலதான் சந்திரன் என்பதை மனோகாரகன், மனம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மனதின் மூலமாகத்தான் எல்லாமே உள்ளேயும் வரும், மனதின் மூலமாகத்தான் எல்லாமே வெளியிலையும் போகும். அப்ப அதனால சந்திரனை மனோகாரகன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு கோளாக இருந்தாலும் அது சந்திரனோடு தொடர்பு கொண்டு, அதுல இருந்துதான் நம்ம கர்மயத்தை தொடர்பு கொண்டு நமக்கு பலன்களை கொடுக்கிறது. அதனாலதான் இப்ப நம்ம இந்த சந்திரனை அடிப்படையாக வச்சுதான் நம்ம ராசி சொல்றோம். திசா புத்திகள் என்பதும் சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் வரும். அதாவது இந்த ஜாதகத்துல 2 முக்கியமான பாட்டு இருக்குது. ஒன்று லக்கினம், லக்கினத்தை சார்ந்து கோள்கள் எங்கெங்கெல்லாம் அமைந்திருக்கிறது பிறக்கும் பொழுது, அப்ப 12 பாவ நிலைகள் என்ன அப்படிங்கிறது ஒன்று. இதை என்ன சொல்லுவோம்னா கொடுப்பினை என்று சொல்வார்கள்.
கொடுப்பினை என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம். கொடுப்பினைன்னா என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கொடுக்கப்பட்டது என்பதுதான் அந்த 12 ராசிகளில் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு எங்கெங்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன என்பது. அப்ப அந்த கட்டத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் இப்படி இப்படி அமைஞ்சிருக்கு, இதுதான் இவருடைய வாழ்க்கை, அப்ப இவருடைய கொடுப்பினை இதுதான் என்று சொல்லிவிடுவோம். அப்ப கொடுப்பினை என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, இரண்டாவது திசாபுத்தி. கொடுப்பினையும் திசாபுத்தியும். அப்ப கொடுப்பினை என்பது இருப்பு. அந்த இருப்பு திசாபுத்தியில எது எது எப்பொழுது வரும், எப்பொழுது அதனுடைய எஃபெக்டை காமிக்கும், எந்த காலத்திலிருந்து எந்த காலத்து வரை காண்பிக்கும் அப்படிங்கிறதான் திசாபுத்தி. பொதுவாக திசாபுத்தி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நாம இங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்தரம் சுட்சுமமும் பார்ப்போம். ஆனா பொதுவாக அந்தரம் சுட்சுமம் சாதாரண ஜோதிடர்கள் பார்ப்பது இல்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்க கணக்கு போடுறதுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு கணிதம் இல்லை. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் போட முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அதெல்லாம் போட்டுருவாங்க, கணிதத்தில் அதை கணக்கிடுவது இல்லை. சரி, அப்ப கொடுப்பினையும் தசாபுத்தியும் அப்படின்னு ஒரு 2 பிரிவு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இதுல இந்த 7 கோள்களை பார்த்துட்டோம். இந்த ராகு கேது என்பதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன்னாடி இப்போ நாம இது எதை அடிப்படையாக கொண்டு எப்படி இந்த ராசிகள் இதெல்லாம் அமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ராசிகள் எத்தனை என்று கேட்டால் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். 12 ராசிகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் செய்யும் போதே இந்த ராசிகளை பற்றியெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த 12 ராசிகள் என்று சொல்லுகிறோம். இந்த 12 ராசிகள் எப்படி வந்தது, எப்படி அமைச்சாங்க, இதுல ஒரு கட்டம் போடுறாங்களே, ஒரு ஜாதக நோட்டில் ஒரு கட்டம் போடுறாங்களே, அந்த கட்டம் சதுரமாக இருக்கிறது, இந்த சதுரம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ராசிகள் வருவதற்கு முன்னால், ராசிகளை உருவாக்குவதற்கு முன்னால் ஜோதிட ஞானத்தில் நட்சத்திரங்களை முதல்ல உருவாக்குனாங்க. இப்ப நட்சத்திரங்கள் எத்தனை என்று சொன்னால் 27 நட்சத்திரங்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். 27 நட்சத்திரங்கள்னா 27 அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ 27 நட்சத்திரம்னா அந்த ஒரு பேர்ல ஒரு நட்சத்திரம் சொல்லணும்னா அது ஒரு நட்சத்திரத்தை குறிக்குதா? இப்ப நம்ம இரவுல நம்ம வானத்தை பார்க்குறோம், கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. இதுல கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கும்போது நம்ம இங்க வெறும் 27 நட்சத்திரம் மட்டும் சொல்றோமே, அதை அப்ப இந்த எந்த நட்சத்திரத்தை சொல்லுகிறோம்? அந்த 27 நட்சத்திரம் மட்டும் இம்பார்ட்டண்டா நம்ம பொறுக்கி வச்சிருக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்படி அல்ல. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளாக இந்த பிரபஞ்ச எல்லை வரை இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் இதுக்குள்ளாக வந்துவிடும். அது எப்படி சார் அதை அடக்கிறது? அப்ப ஒரு நட்சத்திரத்தின் பெயர் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பரணி நட்சத்திரம் என்று சொன்னோம்னா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் தான் அந்த பரணி என்ற பெயரில் இருக்கிறது. அப்ப அது ஒரு குரூப் ஆஃப் நட்சத்திரம். அந்த குரூப்ல எத்தனை நட்சத்திரம் இருக்கும் அது நமக்கு தெரியாது, எண்ணவே முடியாது. அப்ப இதை எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ என்ன பண்ணுங்க, ஒரு இமேஜினரியா நம்ம இத ஒரு பாவனையாக பார்த்து கொள்வோம். இப்ப பூமி உருண்டையா இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பூமி உருண்டையா இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே பாவனை பண்ணிக்கங்க. அந்த உருண்டையின் மையம், இந்த பூமியின் மையம் இருக்கு இல்லையா, அந்த மையத்துல இருந்து ஒரு கோடு வெளியில போடுறீங்க. பூமியின் மையத்திலிருந்து அப்படியே ஒரு கோடு நீட்டி விடுறீங்க. அந்த கோடு எது வரைக்கும் நீட்டுறீங்க? பிரபஞ்ச எல்லை வரைக்கும் அந்த கோட்டை நீட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே போல அந்த மையத்திலிருந்து அந்த பிரபஞ்சம் வரைக்கும்
ஒரு 28 கோடு போடுங்க. சம அளவுல அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. 28 கோடு போடுங்க. அப்ப 28 கோடு போட்டோம்னா என்ன ஆகும்? 27 அங்க பாகம் அதுல வந்துடும். இப்போ கையை அப்படியே தூக்கி பாருங்க. எத்தனை விரல் தெரியுது? 5 விரல் தெரியுது. அந்த 5 விரலுக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்கிறது? 4 இடைவெளி இருக்கிறது. தெரியுது இல்லையா? இப்ப 5 கையை அப்படியே கையை விரிச்சு பார்த்தோம்னா 4 இடைவெளி தெரிகிறது. இப்ப பாருங்க, அதுல ஒரு இடைவெளி எடுத்துக்குவோம். இப்ப நம்ம ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த ரெண்டையும் எடுத்துக்கங்க. அந்த 2 விரலை மட்டும் இப்ப அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அந்த விரலினுடைய கீழ் பகுதியிலிருந்து மேல அப்படியே போனீங்கன்னா அது அப்படியே ஒரு கோன் ஷேப்ல அப்படியே விரிஞ்சிட்டு போற மாதிரி இருக்கா? இருக்கு. அப்ப அதுபோல இந்த மையத்துல இருந்து இந்த கோடு போட்டோம்னா இந்த கோடு பிரபஞ்ச எல்லையில போய் நிற்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பேப்பர்ல ஒரு பூமியை ரவுண்டா வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்புள்ளியிலிருந்து 27 கோடு போட்டு அப்படியே அந்த பிரபஞ்ச எல்லையை ஒரு வட்டம் போட்டுட்டு அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க, சக்கரை மாதிரி இருக்கும். அப்ப இப்ப இந்த 27 பிரிவுகளாக பிரித்து விடுகிறோம். 27 பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னால் 28 கோடுகள் இருக்கும். 5 விரல்ல 4 கேப் இருக்குன்னு சொன்னா 28 கோடுகள்ல 27 கேப் இருக்கும். அப்ப அதுல ஒரு கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த பூமியின் மையத்தில் ஆரம்பிக்கிற இடம் என்ன ஆகும்? ஒரு கூமாச்சியா இருக்கும். அது அப்படியே என்ன ஆகும்? பிரபஞ்ச எல்லைக்கு போகும்போது அப்படியே விரிஞ்சு போகும். ஒரு கோன் ஷேப்ல விரிஞ்சு போகும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 27 பகுதியை பிரிச்சிட்டோம் இல்லையா? அந்த 27 பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களைத்தான் 27 நட்சத்திரங்களாக பிரித்திருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பெயர்லையும் அதுல எத்தனை இருக்கும்? லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அதற்குள்ளாக இருக்கும் இருக்கும். சரி, அப்ப அதை வச்சுதான் அவங்க இப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னாச்சு? இப்ப 27 நட்சத்திரமும் வட்ட வடிவில் ஒவ்வொரு இடம் அங்கு இடம் பிடித்திருக்கிறது. சரி, அப்ப இதுக்கு பேர் வச்சதுல என்ன பண்ணோம்? இப்ப இந்த பேரெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வரிசையா என்ன இருக்கும்? பேர் இருக்கும். அப்ப இது முதல்ல என்ன வருது? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போ இந்த பேரெல்லாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும். ஆனா இது வரிசைப்படி நமக்கு தெரியாது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா வரிசையா தெரிஞ்சிடும். இப்போ இந்த 27 நட்சத்திரத்தை எப்படி பிரித்தார்கள் என்று சொன்னால் 27 பாகமா பிரிச்சிட்டோம் இல்லையா? இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? 12 ராசிகளாக பிரித்தார்கள். இது ஏன் 27 பிரிச்சாங்க? ஏன் 12 பிரிச்சாங்க? இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் அந்த ஞானிகள் பிரித்தது. அதற்குரிய காரணங்கள் எல்லாம் நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் நம்ம போய் அந்த ஆய்வுக்குள்ளேயெல்லாம் போவேணாம். அதை நம்ம பிஹெச்டி பண்ண போறதில்லை. அவர்கள் இவ்வாறு பிரித்து வைத்து இதன் அடிப்படையில் தான் நமக்கு அவர்கள் பலன்களை கூறியிருக்கிறார்கள். நமக்கு வேண்டியது இந்த ஞானம்தான். அப்ப இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசிகளுக்குள்ளாக அடக்கணும். இப்போ இதை என்ன பண்ணாங்க? இதை வட்டமா வச்சு 27 இருக்கு, அதை வட்டமாவே 12 பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. இது இந்த வட்டமா போட்டு அதுல நம்ம இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கும், அதை கணிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வட்டத்தை அப்படியே சதுரமாக மாற்றி விட்டார்கள். சதுரம் அல்லது செவ்வகம்னு வச்சுக்குவோம். சதுரம்னு கூட வராது, ஓரளவுக்கு சதுரம் அல்லது செவ்வகம். கொஞ்சம் நீட்டமா போட்டோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ல செவ்வகம் மாதிரி போடுவாங்க.
அந்த நோட்டு சைஸை பொறுத்து இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா சதுரமாகவும் போட்டுக்கலாம். அப்படி போட்டு அந்த 12 ராசிகளாக பிரித்தார்கள். இப்ப பாருங்க, இப்ப உங்களுடைய நம்ம இப்போ இந்த ஜூம்ல ஒரு படம் காமிக்கப்பட்டிருக்கிறது. இது செவ்வகம் வடிவத்துல இருக்குது. இப்ப இதுல 12 ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல 4 ராசி இருக்கும், கீழே 4 ராசி இருக்கும், சைட்ல பாத்தீங்கன்னா இடையில 2 இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 4, ஆனால் மொத்தம் 12. இப்போ இந்த 12 ராசியில இப்படி இப்படி பிரிச்சுட்டாங்க. இந்த 12ம் எது என்று சொன்னால் பூமியை தாண்டி பிரபஞ்ச எல்லை வரை இருக்கக்கூடிய அந்த இடத்த 12 பிரிவுகளாக பிரிச்சு அந்த வட்டமா இருந்ததை சதுரமா மாத்தினதுதான் இது. அப்ப இப்ப இந்த இந்த ராசிங்கிறது ராசி மண்டலம் என்று சொல்லுகிறார்கள். இது எது? சக்திகளம் முழுவதையும் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதுல முதல் ராசி எது அப்படிங்கும் போது முதல் ராசி எங்க வச்சாங்கன்னா மேசம் என்பதைத்தான் முதல் என்று வைத்தார்கள். அது ஏங்க இது ஆரம்பிக்கும் போது இந்த கட்டத்தை வந்து முதல் கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே, இது ஏன் இதுல இருந்து ஆரம்பிச்சாங்க? அது வட்டமாக பிரித்து அதற்கு நட்சத்திரங்களின் பெயரை கொடுத்து விட்டார்கள். இந்த முதல்ல இருக்கக்கூடிய கட்டத்துல அஸ்வினியிலிருந்து நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்ப அந்த அஸ்வினின்னு ஆரம்பிச்சது இது சதுரமாக மாற்றும் போது இது மேல இருந்து 2வது கட்டத்துல மேஷம் என்பது வந்து விட்டது. அப்ப இந்த ராசியில் முதல் ராசி என்பது மேஷம். மேஷம் என்பது மேல இருக்கக்கூடிய அந்த 4 கட்டத்தில் முதல் கட்டத்தை விட்டுட்டு 2வது கட்டத்துக்கு வாங்க, அதுதான் மேஷம். உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல, அதை என்லார்ஜ் பண்ணி பாருங்க, தெரியும். மேஷம் அப்படின்னு வச்சான். அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகள் வந்துடும். அப்ப இந்த 12 ராசிகளுக்குள்ளாக இந்த 27 நட்சத்திரத்தை என்ன பண்ணணும்? அடக்கணும். அப்ப எப்படி அடக்கிறது? அப்ப 27 நட்சத்திரங்களை எப்படி 12ஆல வகுத்தோம்னா அது யூனிஃபார்மா வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஒரு நட்சத்திரத்தை, இப்ப முதல் நட்சத்திரம் எது? அஸ்வினி. ஒரு நட்சத்திரத்தை என்ன பண்ணாங்கன்னா, இப்ப ஒரு நட்சத்திரத்தினுடைய இடம் இருக்கு இல்லையா, அந்த கேப், அதை 4ஆ பிரிச்சாங்க. 4ஆ பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க? பாதம் என்று சொன்னாங்க. நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்கள் இருக்கிறது. 4 பாதங்கள்னா 4 பிரிவாக பிரிச்சு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களாக பிரிச்சாங்க. அப்ப 27 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 27 நட்சத்திரத்தை ஒவ்வொன்றுக்கு 4 பாதம்னு சொன்னோம்னா 27 இன்ட்டு 4 என்ன வரும்? 108 வந்துடும். இப்ப என்னன்னு தெரியுதா? இப்ப கோயில அர்ச்சனை பண்ண சொன்னோம்னா அஷ்டோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அஷ்டோத்திரம்ங்கிறது எத்தனை மந்திரம் இருக்கு? 108 மந்திரம் இருக்கிறது. இந்த 108 மந்திரம் ஏன் சொல்றாங்க? இங்க வந்துருது பாருங்க, 27 நட்சத்திரமும் 4 பாதமும் பெருக்கணும்னா 108 வந்துருது. நம்ம தனாச சங்கல்பம் செய்யும்போது கூட 108 தடவை சொல்றோம். இதெல்லாம் இதை அடிப்படையாக வைத்துதான் சொன்னாங்க. இப்போ இப்ப அப்படியே அந்த நட்சத்திரத்தை பாதமாக மாற்றி விட்டால் 108 பாதங்கள் வந்து விடுகிறது. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம 12 ராசிகளுக்கு அந்த 108 பிரிக்கணும் இல்லையா? அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த 108 9ஆல வகுத்து பாருங்க. 9ஆல வகுத்தோம்னா என்ன வந்துடும்? 12 ராசிகள் வந்துடும். 108 வகுத்தல் 9 12. அப்ப ஒரு ராசிக்கு 9 பாதங்கள், 9 பிரிவாக பிரித்து கொண்டார்கள். பிரித்து என்னாச்சு? 12 ராசி வந்துடுச்சு.
இப்ப பாருங்க, இது ஒவ்வொன்றுக்கும் 9 பாதம்னு வச்சாங்க இல்லையா? இந்த 9ங்கிறது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்படின்னா நவக்கிரகங்கள். நம்ம 7 கிரகம் நம்ம சொல்லிட்டோம். ராகுவையும் கேதுவையும் சேர்த்து 9 கிரகங்கள். அப்ப இந்த 9 கிரகங்களுக்கு அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா 9 பாதங்கள்னு வந்துருச்சு. ஆக ஒரு நட்சத்திரத்தை 4 பாதமாக பிரித்து 27 into 4 108. அந்த 108 9 பாதங்கள் 9ஆல வகுத்தோம்னா 12. அப்ப ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் வரும். அப்ப இந்த படத்துல பாருங்க, இப்ப மேஷம் என்பது இப்ப அதை நம்ம எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. மேஷம்ங்கிறது தான் ஆரம்பம். முதல் ராசி மேஷம்தான். மேஷம்னு வரும்போது அந்த அஸ்வினி என்ற நட்சத்திரம் இருக்குது இல்லையா? அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல 1 2 3 4 4 பாதங்கள் வந்துருதா? அதனுடைய 4 பாதங்களையும் அப்படியே எடுத்துக்கிறோம். பரணியினுடைய 4 பாதங்களையும் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்ப 4 4 8 வந்துருச்சு. அப்ப இன்னும் 1 வேணும் இல்லையா 9க்கு? அப்ப கார்த்திகை என்பதில் 1ஆம் பாதம் மட்டும் மேசராசியில வரும். அப்ப இப்படிதான் அவங்க பிரிச்சிருக்காங்க. அப்ப என்ன வரணும்னா, ஒரு ராசியில 9 பாதங்கள் மட்டும்தான் வரணும். இப்ப பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாரு, பரணி நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிடுவான்? ஓ, நீங்க மேசராசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது உங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பரணி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க? பரணி நாமம், பரணி நட்சத்திர, மேசராசி, உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிடுவார் அவரு. பரணின்னு சொன்னா உடனே நேரா மேசராசின்னு போயிடுவாரு. நீங்க கார்த்திகை நட்சத்திரம்னு சொன்னீங்கன்னா உடனே அவர் என்ன சொல்ல மாட்டாரு? கார்த்திகை நட்சத்திரம் மேசராசி சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கார்த்திகைங்கிறது மேசத்திலையும் வரும், ரிஷபத்திலையும் வரும். ஏன், இங்க ஒரு பாதம் மட்டும்தான் மேசத்துல இருக்கு. மீதி 3 பாதம் எங்க போயிடும்? ரிஷபத்துக்கு போயிடும். உடனே என்ன கேட்பாரு? கிருத்திகை நட்சத்திரத்துல உங்களுக்கு என்ன பாதம் அப்படின்னு கேட்பாரு அந்த புரோகிதர். அது பாதமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? சரி, வெறும் நட்சத்திரத்தை பத்தி சொல்லுவாரு. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி இங்க 1 தானே இங்க இருக்கு, மீதி 3 அங்க இருக்குல்ல, மேக்சிமம் அங்க இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி விட்டுருவார். அப்ப இந்த பாதங்களை வைத்துத்தான் கரெக்டா சொல்ல முடியும். அப்ப சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு ராசியில வரும். ஆனா எல்லா நட்சத்திரமும் அப்படி வராது. அப்ப இப்ப இங்க 9 வந்துருச்சா, அப்படியே ரிஷபராசிக்கு போங்க, அப்படியே நகட்டி பாருங்க. ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல மீதி இருக்கக்கூடிய 3 வந்தாச்சு. சரி, அடுத்து இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அதுல முழுசா 4 எடுத்துக்கிறோம். முழுசா 4 எடுத்துட்டோம்னா இப்ப 4 3 7 வந்தாச்சு. அப்ப இன்னும் 2 தானே வேணும். அப்ப மிருகசீரிட நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ரிஷபத்துல இருக்கும். அப்ப 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எங்க போயிடும்? அடுத்த மிதுனத்துக்கு போயிடும். அப்ப பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே இத எழுதி வச்சுட்டு இது மனப்பாடம் பண்ணணும்னா, நீங்க இதுல ஜோதிடத்தை பொறுத்தளவுல மனப்பாடம் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனால் இதை என்ன பண்ணிக்கிட்டீங்க, நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கங்க, பார்த்துக்கிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இப்ப மிருகசீரிடம் 2ஆம் பாதம் அப்படின்னு ஒருத்தருடைய இதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து இன்னொருத்தருக்கு மிருகசீரிடம் 2ஆம் பாதம் சொன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன வரும்? ரிஷப ராசின்னு வந்துடும். இப்ப இந்த அர்ச்சனை பண்றவங்க இப்படியே கேட்டு கேட்டே அவங்க அந்த ராசியை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால இப்ப ஒரு குழந்தை பிறந்தோடனே என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். காலண்டர்ல நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க, இன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் இந்த ராசியா அந்த ராசியாங்கிறது, இப்ப மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா குழப்பம் வந்துடும். அந்த நட்சத்திரம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, எப்ப முடியாது? 4 பாதம் எப்படி பிடிக்கிறோம்? ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாளைக்கு முழுவதும் ஒரு நட்சத்திரம் தானே இருக்குது. அப்ப அந்த நாள் முழுவதும் அதை 4ஆ பிரிக்கணும். அப்ப நட்சத்திரம் ஆரம்பிச்ச நேரத்துல சொன்னோம்னா 1ஆம் பாதம், அடுத்து 2 3 4ன்னு போயிடும். அப்ப இந்த அடிப்படையில அந்த பாதங்களை வைத்து பிரிக்கணும். அப்ப மிருகசீரிடத்துல 1 2 இங்க வந்துருச்சு. மிதுனத்துக்கு போனீங்கன்னா
மிருகசீரிடம் 2, 3 4 வந்துடுது. அப்ப அடுத்த திருவாதிரையில 4 வந்தாச்சு. 4 2 6. அப்ப என்ன வரணும்? புனர்பூசத்துல 3 நட்சத்திரம் 3 பாதம் வந்துடுது. 1 2 3 வந்துடுது. புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கடகத்துக்கு போயிருது. அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூசம் நாளும் ஆயில்யம் நாளும் கரெக்டா 9 வந்துடும். உங்களுக்கு 4 ராசி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ராசி முடிஞ்சுன்னா கரெக்டா அது முடிஞ்சு திரும்பவும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கும். திருப்பி பழைய மாதிரி ஆரம்பிக்கும். அப்ப ஒரு 3 டேர்ன் வந்துடும். 3 டேர்ன் வந்துடும். அப்ப இது என்ன எழுது? இந்த 27 ராசிக்கு பாத்தீங்கன்னா 3 டேர்ன்ல வந்தீங்கன்னா 3 27. அப்ப இந்த 9 நட்சத்திரங்கள் என்ன ஆயிரும்? இதுக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ கடகத்துக்குள்ள முடிஞ்சிருது இல்லையா? இப்ப மகம் வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு? சிம்மத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எண்ணி பாருங்க, 9 நட்சத்திரம் வந்துடும். அப்ப முதல் 9 நட்சத்திரம் என்ன ஆயிரும்? முதல் 4 ராசிகளுக்குள்ளாக வந்துடும். அதுக்கு அடுத்த 4 ராசியில அடுத்த 9 நட்சத்திரம் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 9 நட்சத்திரம் கடைசியில இருக்கக்கூடிய 4 ராசிக்குள்ள வந்துடும். அப்ப இப்படித்தான் இந்த நட்சத்திரங்களை வைத்து அந்த ராசி என்பதை நம்ம கணக்கெடுக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு ஜோதிடருக்கு தெரிய வேண்டியது நட்சத்திரங்கள் பேர் தெரியணும், அதனுடைய பாதங்கள் தெரியணும், அந்த பாதத்தில் இருக்கும்போது அது என்ன ராசி என்பது நமக்கு தெரியணும். சரி, அப்ப இது வந்து ராசியை கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் இப்ப இந்த 12 வீடுகள் இப்ப ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் நீங்க சில நேரத்துல பஞ்சாங்கத்துல இந்த படங்கள்லாம் இது இருக்கும். இல்லாட்டி நீங்க இப்படி பிரிச்சு போட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோட்ல மேசம்னு போட்டுட்டு அஸ்வினியில 4, பரணியில 4, கார்த்திகையில 1, அப்ப 9, இந்த மாதிரி 9 9 நீங்க பிரிச்சு எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே இதுல நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை அப்பப்ப பார்க்க பார்க்க ஞாபகம் வந்துடும். சரி, இப்ப இது ஒரு பகுதி. இதுக்கப்புறம் இந்த ராசிகளில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த 12 ராசிகளும் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ராசி அதிபதிகள்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியம். இது கூட இப்ப நம்ம சொன்னது கூட ஒரு ராசியை பார்க்கறது தான். இப்ப அடுத்து வேற ஒரு படம் இப்ப வரும் பாருங்க. இப்ப இந்த 12 ராசிகளுக்கும் அந்த ஒரு ராசிக்கு உரிய அதனுடைய ஓனர் யார்? ஓனர்னா என்னன்னா அந்த ராசிக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது தெரிந்தால்தான் நம்ம ஜோதிடம் பார்க்க முடியும். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து சும்மா ராசி பலன் பார்க்கறதுக்கு சரியா வரும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த இதை அடிப்படையாக வச்சுதான் நாம என்ன பண்ணுவோம், ஜோதிட பலன்கள் பார்க்கறதுக்கு இது இது ரொம்ப 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 முக்கியமா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, இதுல மேஷம் அதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கிரகங்கள் போட்டிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க நம்ம சூரியனையும் சந்திரனையும் எப்படி எடுத்துக்கிறோம்? உயிர்காரகன், மனோகாரகன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இதுல இந்த 12 வீட்டுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது உயிர், இது மனம். அப்ப அந்த சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு, கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இது 2க்கும் ஒவ்வொரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது 2ஐயும் முதல்ல எடுத்துங்க, முதல்ல பாத்துங்க. சந்திரனுக்கு உரிய வீடு கடகம், சூரியனுக்கு உரிய வீடு சிம்மம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்துல சூரியன்ல இருந்து வரிசையா போறோம் இல்லையா? முதலாவது சுற்றுவட்ட பாதையில என்ன இருக்கு? புதன் இருக்கு. 2வது சுற்றுவட்ட பாதையில சுக்கிரன் இருக்கு.
அடுத்தது பூமி, அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்த சுற்றுவட்ட பாதையில செவ்வாய் இருக்கு. அதுக்கு அடுத்ததுல என்ன இருக்கு? குரு இருக்கு. அதுக்கு அடுத்ததுல என்ன இருக்கு? சனி இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, சந்திரனையும் சூரியனையும் நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்து முதல் சுற்றுவட்ட பாதையில வரக்கூடிய புதனை எடுத்துக்குவோம். இப்போ இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே ஒரு வீடு தான். ஆனால் மற்ற எல்லா கோள்களுக்கும் இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கிறது. இரண்டு வீடுகள் இருக்கு. அப்ப இப்ப நீங்க இந்த சந்திரன் சூரியனை எடுத்துட்டு அடுத்து முதல் சுற்றுவட்ட பாதையில புதன் வருதா, அத புதனை மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, எங்க மிதுனத்துல ஒண்ணு கன்னியில ஒண்ணு, அப்படியே ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. மேல் நோக்கி ஒரு வருஷம், கீழ் நோக்கி ஒரு வருஷம், அப்படியே அதை நம்ம வருஷப்படி போட்டுட்டீங்கன்னா சரியா வந்துடும். நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க, அதுக்கு அடுத்து புதன். புதன் வந்து என்ன வந்துருச்சு, சூரியனுக்கு பக்கத்துல ஒரு புதன், இந்த இந்த அதாவது சூரியன்ல இருந்து ஒரு பக்கம் ஒரு புதன், சந்திரன்ல இருந்து ஒரு பக்கம் ஒரு புதன். அப்ப என்னாச்சு, மிதுனத்துல புதன், கன்னியில புதன். அப்ப மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் ஆதிபத்திய கிரகம். இது புதனுக்கு சொந்த வீடு, அதனுடைய வீடு புதன் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னது, அதுக்கு அடுத்தது சுக்கிரன். ரெண்டாவது சுற்றுவட்ட பாதையில அடுத்த ரெண்டு கட்டத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்க, சுக்கிரன் போட்டுறீங்க. சுக்கிரன் போட்டோம்னா ரிஷபத்துல சுக்கிரன், துலாம்ல சுக்கிரன். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அதிபதி யாரு, சுக்கிரன். அதுக்கு அடுத்தது செவ்வாய். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய். அதுக்கு அடுத்தது குரு கிரகம். மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு கிரகம். அதுக்கு அடுத்தது அப்படி உள்ள டேர்ன் பண்ணோம்னா கும்பத்துக்கும் மகரத்துக்கும் எது வந்துருக்கிறது, சனி வந்துடுது. இப்போ இப்போ நம்ம 7 கோள்களுக்கும் சொந்த வீடு வந்துருச்சு. இதுல 5 கோள்களுக்கு 2 2 வீடுகள், 10 வீடு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே வீடு. அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ராசி அதிபதிகள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு மனப்பாடமா தெரியணும். இது எதுக்காக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்க, பிறந்த உடனே நம்ம முதல்ல போடுறது என்னது, ராசி. எதை வச்சு போடுவோம், நட்சத்திரத்தை வச்சு போடுவோம். இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே சரி இப்போ இவரு மகம் நட்சத்திரம், அப்ப மகம் நட்சத்திரம் இங்க வந்தாச்சு. மகம் நட்சத்திரம்னா சிம்ம ராசி அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சரி, அந்த ராசி அதிபதி யாரு அப்படின்னா உடனே சூரியன் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப இவருக்கு இன்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இன்ன ராசியில பிறந்திருக்காரு, அந்த ராசி அதிபதி என்பது சூரியன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ராசி அதிபதியை விட இந்த லக்கின அதிபதிங்கிறதா ரொம்ப 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 முக்கியம். இப்ப இந்த ராசியை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு அடுத்து நம்ம முதல்ல செய்யக்கூடியது என்னன்னா, ஜாதகத்தில் முதல்ல செய்ய வேண்டியது அவருடைய லக்கினம் என்ன என்பது கண்டுபிடிக்கணும். இப்ப ராசி எப்படி கண்டுபிடிக்கிறோம், அவர் என்ன என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கும். அப்ப ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு, இன்னைக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்னா இவருக்கு என்ன ராசி, அது நம்ம மனப்பாடமா சொல்லிக்கலாம். ஆனால் இந்த லக்கினம் கண்டுபிடிக்கிறது கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த லக்கினத்துல தப்பு விட்டோம்னா எல்லா பலன்களும் மாறிவிடும். இப்ப இந்த ராசிக்கு என்ன பண்றோம், மேசத்தை நம்பர் 1ன்னு வச்சிருக்கிறோம். இப்ப அதுல இருந்து தான் எடுக்கிறோம். அப்ப மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, இப்படியே 12 இது கொண்டு வந்துடுறோம். இது வந்து பொதுவாக நாம் பிரித்து வைத்திருக்கக்கூடியது இந்த 12. ஆனால் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபரினுடைய ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது இப்படி 1 2 3 பார்க்க முடியாது. இது வந்து பொதுவான ஒரு நாட்டுக்கான பலன், உலகத்துக்கான பலன், இப்படி சொல்லக்கூடியதுக்கு தான் இப்படி 1 2 3 பார்க்கணும். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் மனிதனுக்கு பார்க்க போது
அவனுடைய ஜாதகத்தில் இந்த 12ல ஏதாவது ஒரு இடத்துல லக்கினம் வரும். அந்த லக்கினம் தான் நம்பர் 1. அவரை பொறுத்தளவுல அந்த லக்கினத்தை 1 என்று வைத்துக்கொண்டு அதுல இருந்து 1, 2, 3, 4ன்னு 12 வரைக்கும் வரணும். அப்ப ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கினம் எங்கு இருக்கிறதோ அது லான்னு போட்டிருப்பாங்க. அதுதான் 1. அது 1ல இருந்து 12 பாவம். சரி, அப்ப பொதுவா இருக்கக்கூடிய 1, 2, 3, 12 வேறு, அது வேறு. இந்த லக்கினம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நட்சத்திரத்தை பார்த்தா ராசி கண்டுபிடிச்சிடலாம். லக்கினம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு அது பெரிய கால்குலேஷன் பண்ணணும். நீங்க சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்ல நம்ம ஒரு ஆப்பை எடுத்துட்டோம்னாலே அதுல போட்டு அந்த நேரத்தை போட்டோம்னா கரெக்டா அது வந்துடும். லக்கினம் எல்லாமே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப சுலபம் தான். அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு 30 ரூபாய் கொடுத்தோம்னா டக்குன்னு அந்த நேரத்தை சொன்னோம்னா போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இதுல லக்கினம் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த லக்கின சந்தின்னு ஒன்று வரும். அந்த நேரத்தெல்லாம் சில பேர் தவறு பண்ணி விடுவார்கள். அதாவது இதை எதை அடிப்படையாக கொண்டு லக்கினம் கணிக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் லக்கினம் கணிக்கிறோம். இப்ப சூரியங்கிறது தான் ஆத்மகாரகன், உயிர்காரகன்னு சொல்லிட்டோம். இது மனோகாரகன்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கினம் முக்கியமா, ராசி முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம வேதாத்திரியம் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவோம்? லக்கினம் தான் முக்கியம் என்று சொல்லுவோம். ஏன்? லக்கினத்துல தானே அத்தனை கர்ம வினையும் பதிவுகள்லாம் இருக்கு. அப்ப அதுதானே முக்கியம். அப்ப இது ராசி என்பது சந்திரன். அது அங்க இருக்கிறத கொண்டு வந்து பதிகிறதும் எடுத்து காமிக்கிறதும் தானே அதனுடைய வேலை. இது ஆண்டனா தான். இப்ப என்னன்னா, இந்த லக்கினம் என்பதை ஒரு கம்ப்யூட்டர்ல சிப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த ராசிங்கிறது என்னது? அது மானிட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல மானிட்டர் இருக்கு. மானிட்டர்ல தான் நம்ம என்ன பண்றோம்? கீபோர்ட்ல பதிகிறோம். அது மானிட்டர்ல தெரியுது. மானிட்டர்லயே பதிஞ்சிருதான்னு கேட்டா இல்ல. மானிட்டர் வழியாக போய் அது சிப்ல பதியுது. அந்த சிப்பு தான் உயிர்னு வச்சுக்குவோம். இந்த மானிட்டர் தான் மனம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த கீபோர்டு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீபோர்டுங்கிறத என்ன பண்ணுங்க, 5 புலன்கள்னு வச்சுக்கோங்க. அப்படிதானே? நம்ம ஒண்ணு பாக்குறோம், கண்ணு மூலம் தானே பாக்குறோம். கண்ணு மூலமா பார்த்து அது என்ன ஆயிருது? மனதின் மூலமாக போய் பதியுது. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா, மூளையின் மூலமாக போய் பதியுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூளையை அல்லது மனதை என்ன பண்ணிக்கலாம்? மானிட்டர்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த மானிட்டராக இருக்கக்கூடியதுதான் ராசி. ஆனால் அது சிப்பா இருக்கக்கூடியது அது லக்கினம். அப்ப ஒரு ஜாதகத்தில் லக்கினம் தான் முக்கியம். இந்த ராசியை வைத்து பலன் சொல்வது என்பது ரொம்ப அது அன்றாட ராசி பலன் சொல்றது, மாத பலன் சொல்றது, இந்த ராசியை வைத்து சொல்வதுதான் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், இது எல்லாமே ராசியை வைத்து சொல்வது. நிறைய பேர் அதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறாங்க. இதை வச்சுக்கிட்டே நிறைய ஜோதிடர் பலன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜோசியமே பார்க்க தெரியாது. லக்கணத்தை வச்சுட்டு அந்த அதிபதி அது அந்த மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் மூளை வேணும், கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே லேசா அப்படி பார்த்துட்டு இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படி ஆகுங்க இப்படி ஆகுங்க, இப்போ உங்களுக்கு 7 நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது. இப்போ இந்த சந்திரனை வச்சு சொல்றதுகளை சொல்லும் போதே இதுவே தெரியாம நம்மால் போய் உட்கார்றாங்களா? அடேங்கப்பா அவர் நிறைய சொன்னாருப்பா அப்படின்னு சொன்னாருப்பா. இந்த பயிற்சிக்கு பின்னாடி ஆக ஓகோன்னு இருக்குன்னு சொன்னாருப்பா. இப்பதான்ப்பா அஷ்டம சனி முடிய போதுன்னு சொல்லிட்டாருப்பா, இனிமே உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆனா அங்க அஷ்டம சனி முடிஞ்சிருக்கும். ஆனா உள்ள லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எந்த கிரகம் மோசமா இருக்கு, அந்த மோசமான கிரகத்தினுடைய திசை ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா அஷ்டமச்சனி முடிய பிறகு இங்க திசை மோசமான திசை ஆரம்பிச்சுன்னா அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போல 10 மடங்கு கஷ்டம் இருக்கும். என்னையா அது அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு, ஆனா இங்க இப்படி இருக்கே. அப்ப இந்த ராசியை வைத்து சொல்லக்கூடியது என்பது ஒரு 5 முதல் 10% மட்டும்தான் உங்களுக்கு பலனாக இருக்குமே தவிர அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. அது
லக்கினத்தில் இருக்கக்கூடிய பலன்களை கூட்டிக் கொள்வதற்கோ குறைத்துக் கொள்வதற்கோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப முதல்ல சூரியனை வச்சு லக்கினத்தை அடிப்படையாக கொண்டு பலனை பார்த்துடணும். இந்த பலன் ஒரு 60% இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு அந்த கோச்சாரத்துல அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்ப ஓ அது வேற மோசமா இருக்கா? இப்ப இதுல 65% நல்ல பலன்னு சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அஷ்டமத்து சனிக்காக ஒரு 5% குறைச்சிட்டு என்ன பண்ணுங்க, 60% வச்சுக்கோங்க. இதை குறைக்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாம். சரிங்க, இப்ப இது 65% நல்ல பலன். இப்பதான் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது. அஷ்டமத்து சனி எல்லாம் இல்ல, கோச்சாரத்தில் நல்லா இருக்கு. அப்ப 65-70ன்னு வச்சுக்கோங்க. இந்த 65-70 ஆக்கிக்கிறதுக்கோ 60 ஆக்கிக்கிறதுக்கோ இதை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, நீங்கள் இந்த 5% வச்சுக்கிட்டு நீங்க பலன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் சரியாக வராது. அப்ப லக்கினம் என்பதை எப்படி கணிக்கிறது? லக்கினம் என்பது எப்படி கணிக்கிறதுன்னா, இப்ப 12 ராசிகள் இருக்கு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்துத்தான் நம்ம லக்கினம் கணிக்கிறோம். இப்ப சூரியன் எங்க இருக்கும்? இப்ப சூரியன் எங்க இருக்கும்னு சொன்னோம்னா, இப்ப எப்படி நம்ம அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் எங்க இருக்கிறது, அதைத்தான் நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த ராசியில நம்ம கொண்டு வரோம். இப்ப சூரியன் எங்க இருக்கும், இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அதிபதி தெரிஞ்சுக்குது. இப்ப மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப டக்குன்னு இப்ப கும்பராசிக்கு அதிபதி எது அப்படின்னா சந்திரன், சனி அப்படின்னு சொல்லணும், உடனே சொல்லணும். இதை அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். அது பழக 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 வந்துடும். சரி, இதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கடி பாருங்க. சரி, இப்போ சூரியன் எங்க இருக்கும்னு கேட்டா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேசராசியில் இருக்கும். சித்திரை மாசம் முழுவதும் மேசராசியில தான் இருக்கும். இப்ப தமிழ் மாதங்கள் 12 இருக்கு இல்லையா, 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ராசியில சூரியன் இருக்கும். இதை வச்சுதான் இந்த 12 மாதம் போட்டிருக்காங்க தமிழ் மாதங்கள். அப்ப மேசராசியில சித்திரை மாசம் முழுவதும் மேசராசியில இருக்கும். வைகாசி 1ஆம் தேதி ஆச்சுன்னா எங்க போயிடும், அது ரிஷபராசிக்கு போயிடும். அப்ப இது இதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, மேசராசியில சித்திரை, அடுத்தது வைகாசி ரிஷபத்துக்கு போயிடும், ஆனி மிதுனம், ஆடி கடகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்ப 12 மாசம் வந்துருச்சா? அப்ப நீங்க எந்த மாசம் தமிழ் மாசத்துல பிறந்தீங்களோ அந்த மாசத்துல அந்த சூரியன் அங்கதான் இருக்கும். சில பேர் அப்படி ஜாதகத்தை அப்படி திறந்து பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, சரி நீங்க தை மாசம் பிறந்தீங்களோ அப்படின்னு கேட்பாங்க ஜோசியர். ஆமாங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? ஜாதகத்தை பார்த்து எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, மகர ராசியில தை மாசம் முழுவதும் என்ன இருக்கும், சூரியன் அங்கதான் இருக்கும். அப்ப அந்த கட்டத்தை பார்த்த உடனே மகரத்துல சூரியன் இருக்குது, உடனே என்ன சொல்லிடுவாரு, ஓ நீங்க தை மாசம் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிடுவாரு, முடிஞ்சு போச்சு. அப்ப கடகத்துல சந்திரன் இருக்கும், நீ ஆடி மாசம் பிறந்தவனா நீ அப்படிம்பாங்க. அப்ப இது ஒவ்வொரு மாதமும் அந்த இடத்தில் தான் இருக்கும். இப்ப நீங்களே இனிமேல் சொல்லிடுவீங்க, ஒரு கட்டத்தை பார்த்த உடனே சூரியன் எங்க இருக்கிறதுன்னு பார்த்துட்டு, ஓ நீங்க இந்த மாசம் பிறந்தீங்களா அப்படிங்கிறத சரியாக நாம் கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த ஜோதிடம் என்னன்னா, முதல்ல ஜோதிடம் ஒரு பெரிய கடல். இதுல முழுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டவங்க யாருமே இல்லை. நான் ஜோதிடத்துல எவ்வளவு கத்திருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல ஒரு 20% கத்திருப்பேன். அதை வச்சுக்கிட்டா நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் இப்ப இன்னைக்கு ஜோசியம் பார்க்குற போர்டு போட்டு ஜோசியம் பார்க்குறவங்கள இந்த ஒரு 5% 10% வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு 40-50% வச்சிருக்கிறவங்க ரொம்ப பிரபல்யமான ஜோதிடர்களாக இருப்பாங்க. 50%க்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஞானிகள் தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கடல். ஆனா இப்ப இதை பார்க்க அப்புறம் என்ன ஆயிரும், ரொம்ப கேஷுவலா அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன இந்த ஜோதிடர் டக்கு டக்குன்னு சொல்றாரு, ஒண்ணும் இல்லை. இது போல
இப்ப கடகத்துல சந்திரன் இருக்குது. ஓ, சந்திரன் வந்து கடகத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கு. சந்திரன் சொந்த இடம் இல்லையா அது? அப்ப அந்த இடத்துல இருக்குது. இப்ப இதுல ஒரு 100 ஜாதகத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்த்துட்டாருன்னா அந்த கடகத்துல அந்த சூரியனை பார்த்த உடனே என்ன சொல்லிடுவாரு? அப்ப நீ ஆடி மாசம் பிறந்தியான்னு கேட்டுருவாரு. முடிஞ்சு போயிடும். இன்னொன்னு பாருங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே அவங்களுடைய திறமையை காட்டுற மாதிரி இருக்கும். இப்ப கடக ராசியில சூரியன் இருக்குன்னு வச்சுங்க. நீ ஆடி மாசம் பிறந்தியா? ஆமா, ரைட்டு. சரி, இப்ப பாருங்க, சந்திரனும் அங்கேயே இருக்குதுன்னு வச்சுக்கங்க. சூரியனும் எங்க இருக்கு? கடகத்திலே இருக்கு. சந்திரனும் அங்கேயே இருக்குது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? ஓ, நீ அமாவாசையில பிறந்தவனா நீ? அப்படின்றாங்க. எப்படி நான் அமாவாசை பிறந்தேங்கிறத கண்டுபிடிச்ச? அந்த ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப அன்னைக்கு அமாவாசை. இப்ப சூரியன் எங்கன்னு இருக்குதோ அதுக்கு நேர் எதிர்த்தாப்படி சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஓ, நீ பௌர்ணமியில பிறந்தவனா? அப்படின்னு வந்துடும். அப்ப அது அது கூட ஒரு உத்தேசமா சொல்றதான்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு ராசியில என்ன வந்துருது? அந்த 2.5 நட்சத்திரம் வந்துருது. அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஆனா நியரஸ்டா அப்படிதான் வரும். அமாவாசை, பௌர்ணமி. இப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஓ, நீ பௌர்ணமியில பிறந்தாளா, நீ அமாவாசையில பிறந்தாளா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப ஒரு ஜோதிடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா சில விஷயங்களை நம்ம என்ன சொல்லிடுறோம்? இப்படி சொல்லிடுறோம். ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு, அவர் நல்ல பிரமாதமா சொல்றாருப்பா இப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கட 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 4-5 சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நம்பிடுவீங்க. முதல்ல நம்புற மாதிரி 4 விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதை சொன்னாலும் ஆகா பிரமாதமா சொன்னார். இப்படிதான் ஜோதிடர்களுடைய வேலை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போ லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சித்திரை மாசம் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். சித்திரை மாசம் எங்க இருக்கும்? மேசராசியில சூரியன் இருக்கும். இந்த மேசராசியில எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, மேசராசி அந்த கட்டத்தை இப்ப நம்ம 9 பாதமா பிரிச்சோம். நட்சத்திரத்துல 9 பாதமா பிரிச்சோம். இப்ப இன்னொரு வகையில பிரிக்கணும். இதை எப்படி பிரிக்கலாம்னா, இந்த ஒரு கட்டத்தை என்ன பண்ணுவோம்? 30 பிரிவுகளாக பிரித்துக் கொள்வோம். 30 டிகிரின்னு வச்சுக்குவோம். அங்க இருந்து அப்படியே நகர்ந்தோம்னா 30 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தை 30 டிகிரி அப்படின்னு பிரிக்கிறோம். ஒவ்வொரு டிகிரியா பிரிக்கிறோம். இப்போ அந்த 1வது டிகிரியில, அது 0 டிகிரியில என்ன ஆகும்? ஆரம்பிக்கும். எது? சித்திரை 1ஆம் தேதி. சித்திரை 1ஆம் தேதி முதல் டிகிரியில இருக்கும். அந்த டிகிரியில அன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணி அப்படின்னு பார்க்கணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரிய உதயம் எத்தனை? அது நீங்க காலண்டர்ல போட்டிருப்பாங்க. இன்னைக்கு சூரிய உதயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. காலண்டர்லே இருக்கும். இன்னைக்கு சூரிய உதயம் 6 மணி 12 நிமிடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 6 மணி 12 நிமிடத்துல இருந்து என்னாகும்? அந்த சூரியன் அங்கதான் இருக்கு. இப்ப 6 மணி 12 நிமிடம். அப்ப அந்த 6 மணி 12 நிமிடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் உத்தேசமா வச்சுக்கங்க. நான் இது வந்து உத்தேசமா தான் சொல்றேன், ரொம்ப அக்யூரேட்டா சொல்லல. ஓரளவுக்கு நியரஸ்டா வரும். 6 மணி 12ல இருந்து 7, 12, 8, 12 இந்த 2 மணி நேரத்துல ஒருத்தன் பிறந்த குழந்தைகள் எல்லா பேத்துக்குமே மேச லக்கினம் தான் வரும். மேச லக்கினம் தான் வரும். சரி, இப்ப 7:30க்கு பிறந்துட்டாரு அப்படின்னா 7:12ல இருந்து 9:12 வரைக்கும் ரிஷப லக்கினம் தான் வரும். 9:12ல இருந்து 11:12 வரைக்கும் மிதுன லக்கினம் வரும். இப்படியே ஒவ்வொரு கட்டத்துக்கு 2 மணி நேரத்தை தள்ளிட்டே போங்க. அப்ப என்ன வந்துடும்? மீன லக்கினத்துல எங்க வந்துடும்? அதே 6:12 வந்து முடிஞ்சிருமா? காலையில 6:12 ஆரம்பிச்சு அப்படியே நைட்டு வரைக்கும் போய் காலையில 6:12 வந்து முடிஞ்சிடும். அப்ப ஒரு நாளைக்கு 12 லக்கினங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு லக்கினம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். அது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், அன்றைக்கு சூரிய உதயத்தில் இருந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் போகணும். சரி,
இப்ப சித்திரை 1ஆம் தேதிக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ சித்திரை 15ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 15ஆம் தேதி அந்த சூரியன் எங்க உதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேச ராசியில 15 நாள் ஆயிப்போச்சுல, 15 டிகிரியில உதிக்கும். 15 டிகிரிக்கு வந்திருக்கும், நகர்ந்து வந்திருக்கும்ல. அப்ப நம்ம எத்தனை 30 டிகிரியா பிரிச்சிருக்கோம் பாருங்க. இப்ப 15 நாள் ஆயிப்போச்சு. 15 நாள் ஆயிருச்சு. ஒரு மாசத்துல 30 நாள் இல்லையா? 15 நாள் ஆயிருச்சு. ஒரு நாளைக்கு 1 டிகிரி தள்ளிருச்சு. இப்ப 15 டிகிரி வந்தாச்சு. இப்போ அன்னைக்கு சூரிய உதயம் 6:20ன்னு வச்சுக்கங்க. எது சித்திரை மாசம் 15ஆம் தேதி 6:20ன்னு வச்சுக்கங்க. இப்ப 6:20 6:20ல இருந்து 2 மணி நேரம் வச்சீங்கன்னா 7:20 8:20 8:20 எங்க போயிரும்னா ரிஷபத்துல 15 டிகிரிக்கு போயிரும். இப்ப எப்படி பண்றது? நீங்க இங்க இருந்து 2 மணி நேரம் போட்டீங்கன்னா சரியா வராது. அப்ப என்ன ஆகும்? அந்த சித்திரை மாசம் 15ஆம் தேதின்னு சொன்னா இங்க 15 டிகிரியில இருந்து 1 மணி நேரம் மேசத்துல இருக்கும். அப்புறம் என்ன ஆயிரும்? அங்கிட்டு ரிஷபத்துக்கு மாறிடுது, சூரியன் மாறிடுது. அப்ப இப்போ இப்ப இந்த இந்த மாதிரி மாறிடுறப்ப அதை நம்ம எப்படி கணக்கிடுவது அப்படிங்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணிடணும், அந்த சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னாடி வச்சுக்கங்க. இப்ப நீங்க 15 டிகிரி வந்துட்டோம் இல்லையா? மேசத்துல 15 டிகிரி வந்துருச்சு. இது சூரியன் 15 டிகிரி தாண்டிருச்சு. ஏன்னா சித்திரை மாசம் 15ஆம் தேதி வந்துருச்சு. காலையில சூரிய உதயம் 6:20ன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை 1வது டிகிரியில இருந்து நீங்க பார்க்கணும். அப்ப பாதி வந்துருச்சுன்னா 1வது டிகிரி கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? காலையில 5:20ல இருந்து 6:20 7:20 வரைக்கும் அந்த மேச லக்கினம் அப்படின்னு வரும். இது கொஞ்சம் குழப்புதுன்னு நினைக்கிறேன். ஐயா இந்த இது வேணாங்கய்யா, இதுல இதுல அதெல்லாம் வராது. இந்த படம் தேவைப்படாது. இப்ப நான் லக்கினம் கணக்கிடுவதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல குழப்பம் உங்களுக்கு தீருதான்னு பாருங்க. இப்போ மேசராசியில 1வது டிகிரியில இருந்துச்சுன்னா அந்த 1வது டிகிரியில இருந்து 30க்கு 2 மணி நேரம். அப்ப சித்திரை 1ஆம் தேதிக்கு அங்கிருந்து அந்த சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் அப்படியே கூட்டிக்கிட்டே போயிடலாம். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், சித்திரை மாசம் 15ஆம் தேதிக்கு வந்துட்டேன். அப்ப மையத்துக்கு வந்துட்டேன். இப்ப நம்ம மொத்த ராசிக்கு 2 மணி நேரம் போட்டிருக்கோம். இப்ப என்னாச்சு, பாதிக்கு வந்தாச்சு. அன்னைக்கு 6:20 சூரிய உதயம்னு வச்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், அங்கிருந்து 2 மணி நேரம் போட்டீங்கன்னா இங்க பாதி, அங்க அடுத்ததுக்கு பாதி போயிடும். அப்ப என்ன பண்ணணும், 1 மணி நேரத்தை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா 6:20க்கு பதிலாக 5:20ல ஆரம்பிச்சீங்கன்னா 6:20 7:20 வரைக்கும் மேச லக்கினம். 7:20ல இருந்து 8:20 9:20 வரைக்கும் ரிஷப லக்கினம். இப்படி மாறும். சரி சார், நீங்க 1ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் சொல்லிட்டீங்க. இப்ப 10ஆம் தேதி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு குறைக்கணுங்கிறத இதுதான் கால்குலேட் பண்ணணும். இது கால்குலேட் பண்ணாம உங்களால கணிக்க முடியாது. லக்கினம் கணிப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. நிறைய பேர் லக்கினத்திலே தப்பு விட்டுறாங்க. சில ஜாதகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது லக்கினமே மாற்றி போட்டிருக்கிறாங்க, இது தப்பு அப்படின்னு சில ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னு கேட்டா அவங்க கணக்கை தப்பா விட்டுறாங்க. கணக்கை தப்பா விட்டு லக்கினத்தை மாத்திடுறாங்க. இப்ப இந்த 1வது இடத்தை மாத்திட்டீங்கன்னா 12 இடமும் மாறி போயிடும். நீங்க 1வது இடத்த 2ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிப்போச்சு, இப்ப 2வது இடம் 1ஆ மாறிடுது, 3வது இடம் 2ஆ மாறிடுது. ஒரு பலனும் நீங்க சொல்ல முடியாது. லக்கினம் மாறிடுச்சுனாலே சொல்லவே முடியாது. அப்ப தப்பா போயிடும். சில பேர் கணக்குனால தப்பா போட்டுறாங்க. சில பேர் இருக்காங்க, இந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறவங்க, இந்த லக்கினத்தை படி பார்த்தோம்னா இதுக்கு படி பார்த்தோம்னா 7ஆம் பாவம் இப்படி மோசமா இருக்கு, இதுக்கு ஜாதகத்துக்கு கல்யாணமே ஆகாது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு இந்த கட்டத்துல லக்கினத்தை மட்டும் மாத்தி எழுதி வேற நோட்டை எழுதி கொடுத்து விட்டுறாங்க.
அப்ப அதுபடி பார்த்தா நல்லா இருக்கு, பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்படி ஜாதகத்தை மாற்றி எழுதி கொடுக்கிறவங்க இருக்காங்க. நான் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் பெற்ற பிறகு யார் எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் முதலில் அதை லக்கணத்தை செக் பண்ணாம நாம் ஜாதகத்தை பார்க்கவே கூடாது. இப்ப உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எத்தனை ஜாதகம் வந்தாலும் முதல்ல நீங்க லக்கணத்தை செக் பண்ணாம பார்க்காதீங்க. இது மாற்றப்படுகிறது, இது மாதிரி மாற்றி விட்டு பண்றாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அப்ப லக்கணம் ரொம்ப 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 முக்கியம். சரி, இதை பார்க்கறதுக்கு ஏதாவது இது இருக்கா சார், நம்ம கால்குலேட்டர் மாதிரி சார்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில பஞ்சாங்கங்களில் இருக்கிறது. இந்த ஒரு கோவில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், வெள்ளை கலரில் அட்டை போட்டு, அது அதாவது செவ்வகமாக இருக்கும், இப்படி தூக்கி திருப்புற மாதிரி இருக்கும். கோவில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை பஞ்சாங்கம் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு டேட்டுக்கும், சித்திரை 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த டேட்டுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் லக்கணத்தை போட்டுக்கிட்டே வருவாங்க. 1 டிகிரி மாறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த 1 டிகிரிக்கு அந்த நேரத்தை முன்னாடி கொண்டு வந்து அதுபடி போட்டு, அதுக்கு டேபுலர் கால்குலேஷனே இருக்கு. அந்த பஞ்சாங்கத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கலாம், ரைட்டு இத்தனாம் தேதி இத்தனை மணி அந்த நேரத்துக்கு வந்து என்ன லக்கணம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து சார்ட் இருக்குது. அது வேணும்னா அந்த பஞ்சாங்கம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இப்ப இப்ப நான் எனக்கு சில பேர் போன்ல சொல்லுவாங்க, இப்பதான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னு, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்த நட்சத்திரம் என்ன ராசி, அது அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு லக்கணம் இந்த லக்கணம்னு நான் போன்லயே மனப்பாடமா சொல்லிவிடுவேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இது இன்னைக்கு தேதி என்ன, தமிழ் தேதி இத்தனை இருக்கு, இவ்வளவு 15ல் போயிடுச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு பின்னாடி சொல்லிடுறோம். 10ன்னு சொன்னோம்னா என்ன பண்ணிடுறது, கொஞ்சம் அதுக்கு தகுந்த 1 மணி நேரத்துக்கு பதிலாக 40 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அங்கிருந்து கணக்கு பண்ணிட்டு இதுதான் லக்கணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், உத்தேசமா சொல்லலாம். ஆனால் அந்த 2 மணி நேரம் முடியக்கூடிய நேரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிரும், இதுவா அதுவான்னு சரியா மாறி போயிடும். ஒரு 2 நிமிஷத்துல இங்கிட்ட அங்கிட்ட மாறி போயிடும். அப்ப கரெக்ட் கால்குலேஷனுக்கு வரணும். மையமா இருந்தா சொல்லிக்கலாம். சரி, அப்ப இந்த லக்கணத்தை கூட மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால் முடியும். ஒருத்தர் இப்பதான் பிறந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்த லக்கணம் அப்படின்னு நம்ம போன்லயே சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கெல்லாம் அனுபவம் தான். நம்ம அனுபவம் அது மட்டும் இல்லை, அதை யோசிக்க தெரியணும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் வருகிறது. இப்ப நிறைய பேர் பாருங்க, நம்ம போன தடவை பண்ணோம், இன்னைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி எடு, ஏன் அன்னைக்கு நட்சத்திரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றான். மகம் நட்சத்திரத்துல எடுங்க, இன்னைக்கு மக நட்சத்திரம் நல்லா இருக்கு, இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணு, ரைட்டு, மகம் ஜெகத்தை ஆடும், ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்கன்னு வச்சுங்க. அன்னைக்கு மக நட்சத்திரம் தான்ப்பா, ஆனால் நீ எடுத்த நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்துல வந்து இந்த 12 லக்கணத்துல எங்கேயோ ஒரு லக்கணம் வரும். நீ எடுத்த நேரத்துல அந்த லக்கணத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது 1ஆம் பாவமா வச்சுட்டு 12 பாவங்கள்ல என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்கு, நம்ம அதெல்லாம் இன்னுமே அடுத்து படிக்க போறோம். இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா படுமோசமா இருக்கும். நட்சத்திரம் மக நட்சத்திரம், ஆனா ஜாதகம் ஒர்ஸ்ட் அப்படின்னு வந்துடும், ஏமாந்துருவீங்க. சும்மா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கு, இப்படியெல்லாம் இந்த ஜாதகத்தை கணிக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. இறைவன் வந்து அந்த அளவுக்கு வெளிச்சவாயன் கிடையாது. அப்ப இந்த லக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் முக்கியமாக நாம் ஜாதகத்தை முழுமையாக கணிக்க போகிறோம். அப்ப லக்கணம் என்பது இந்த சூரியனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகிறது. அந்த லக்கணம் என்பதுதான் முக்கியம். அப்ப அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு அந்த ராசியிலும் அந்த ஒவ்வொரு இடமும் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை குறிக்குங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது எதை வைத்து பார்க்கணும்னா லக்கணத்தை நம்பர் 1ன்னு வச்சு பார்க்கணும். ஆக இன்னைக்கு நம்ம நிறைய ஜோதிட விஷயமா நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம தத்துவங்களுக்குள்ள போகாம இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்க மனசுக்குள்ள அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல ராசி தெரிஞ்சுக்கங்க, ராசி அதிபதி தெரிஞ்சுக்கங்க, அந்த நட்சத்திரங்களுடைய பாதங்களை தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லக்கணத்தை எப்படி கணிக்கிறது இப்படிங்கிறத சும்மா ஒரு பார்வைகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை வச்சு பாருங்க. அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம், லக்கணம் என்ன என்பதை 1ன்னு வச்சுட்டோம்னா
அதுல 12 பாவமும் எதை எதை குறிக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்குன்னா எப்படி உட்கார்ந்துருக்கு, எப்படி பார்க்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த ஜோதிட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.